சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்கள ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க. தலைய விரிச்சு போட்டு பரட்ட கோலத்துல இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மூதேவின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே சகோதரிகள். ஸ்ரீதேவி வந்து செல்வத்திற்கு அதிபதி, மூதேவி தரித்திர நாயகி. 2 பேரும் நாரதர்ட்ட போய் யார் அழகுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யாரோட கோபத்துக்கும் ஆளாக விரும்பாத நாரதர் சொல்றாரு, ஸ்ரீதேவி வரும்போது அழகு, மூதேவி போகும்போது அழகுன்னு சொல்லி சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டாரு. ஸ்ரீதேவி கடாட்சம் வேணும்னா வீட்ல விளக்கேத்தணும், இருள் நிறைஞ்ச வீட்ல மூதேவி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு தாய் தன்னோட மகனோட வாழ்ந்து வந்துட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லமா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகனை சோம்பேறியாக்கிட்டா. வறுமை காரணமா விளக்கு வைக்க கூட என்ன செலவாகும்னு சொல்லிட்டு விளக்கேத்துறதே கிடையாது. ஒரு படி சாதம் வடிச்சா கூட 2 பேத்துக்குமே வந்து பத்தவே பத்தாது. தாய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. ஒரு நாள் ஒரு துறவி பிச்சை கேட்டு வந்தாரு. அவரோட தவ வலிமையினால அந்த வீட்ல மூதேவி வாசம் செய்யறத பாத்துட்டாரு. அந்த வீட்ல விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கிட்ட சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு விளக்கு ஏத்தின உடனே அவங்க வீட்ல நல்ல சாப்பாடும் நிறைய கிடைச்சிருச்சு. வயிறும் ரொம்ப போயிடுச்சு. அந்த விளக்கோட மகிமையால மூதேவி வெளியேறிடுச்சு. ஸ்ரீதேவி உள்ள வந்துட்டா. அவங்க மகனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அதனால சாயந்தர நேரத்துல எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேத்தி கடவுளோட நாமத்தை சொல்லணும், பக்தி பாடல்கள் பாடணும். இதை செஞ்சு வந்தோம்னா நம்ம நினைச்சது நிறைவேறும்.